பீஸ்மேக்கர் எபிசோடு 3யோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்கானுங்க, அவனுங்களை கொட்டுறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செனட்டர் ஃபேமிலியை கொட்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு குப்பை தொட்டிக்கு பின்னாடி விஜிலண்டி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. விஜிலண்டிக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்மேக்கர் கூட மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது பெருசாக பிடிக்கல, அவர் தான் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிற பொசசிவ்னஸ் அதை காட்டியிருக்காங்க. ஒழுங்காக அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, நாங்கள் மிஷன்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை தொத்தி விட்டுறாங்க. இப்போ அவங்க ஒரு மிஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆந்தியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு செனட்டரை வந்துட்டு கொள்ளணும். அந்த செனட்டர் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளையாக போனோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. செனட்டர் மட்டும் கிடையாது, செனட்டரோட ஃபேமிலியுமே பட்டர்ஃப்ளையாக இருக்குமோன்ற டவுட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. செனட்டர் பட்டர்ஃப்ளையாக இருந்தால் கொண்டுருவோம், ஃபேமிலி பட்டர்ஃப்ளையாக இருந்தால் அவங்களையும் கொண்டுருவோம், இல்லைனா கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு போகிறாங்க. அந்த வேலை தான் பார்த்தீங்கன்னா வண்டியிலையுமே இந்த கூட்டத்திலேயே சீரியஸான ஆளு மேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது பேரன்ஸ்டைன் தான் பேரன்ஸ்டீன் அப்படின்னு ஒரு டைம் அவர் ஒரு டைம் விளக்கம் கொடுப்பார் பாருங்க. யோ நீ இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த இடத்துல கொஞ்சத்துக்கு முன்னாடி டால்மேனை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டால்மேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவுமே ஒன் ஆஃப் தி டிசி கேரக்டர் தான். பட் அதை அவங்க பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட ஆண்ட்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவராலையுமே சுருங்கி பெருசாக முடியும், பெருசாக சின்னதாக இருப்பாப்ல. அதனால தான் பேர் டால்மேன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஷார்ட் அவுட் காமிக்ஸோட ஒரு கேரக்டர், அது வேற காமிக் கணக்கு, அதை தான் டிசி வாங்கிட்டு இருக்காங்க. டிசி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துட்டு வேற காமிக்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த செனட்டருக்கு பாடி கார்டா, அந்த செனட்டருக்கு பாடி கார்டா ஒரு குள்ளப்பையில பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அவரோட பேர் தான் ஜூடோ மாஸ்டர். ஓ இது பாடி ஷேமிங்கோ, சரி விடுங்க, ஒரு ஷார்ட்டான பர்சனை காட்டுவாங்க. அவரோட பேர் தான் ஜூடோ மாஸ்டர். என்னதான் குள்ளமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு செம்மையாக சண்டை போடுவாப்புல. 3 பேத்துக்கு ஹார்கோட் ஆகட்டும், பீஸ்மேக்கர், விஜிலண்டி 3 பேத்துக்கும் அசால்ட்டாக டஃப் கொடுப்பாப்புல, எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுவார். ஸோ கொஞ்சம் பயங்கரமான கேரக்டர் தான். அதனால இவருக்கே பார்த்தீங்கன்னா பாடி கார்டாக வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களை கொண்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா கோடு வேர்டா பெரன்ஸ்டீன் பேர்ஸ் அப்படின்ற பேர் தான் வச்சிருப்பாங்க. இல்லை பேரன்ஸ்டீன் பேர்ஸா, அந்த பேர் லைட்டாக ஒரு குழப்பக்க தான் செய்யுது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஃபேமிலி பாப்பா பேர், மாமா பேர், பேபி பேர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேரில் கரடி மாதிரி தான் பேர் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொள்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே நம்ம பீஸ்மேக்கர் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சுக்கிட்டு, ஐ மீன் ஸ்னைப்பர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்து இவங்களாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பீஸ்மேக்கர் கொள்ளி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அப்பங்காரனுங்க அவங்களால தான் நம்ம இப்படி இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி மாதிரி பேச்சை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத விஜிலண்டியுமே அந்த எப்படியோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்துறாப்புல. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா கொஞ்ச நேரம் கம்முன்னு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது தான் செனட்டரோட ஃபேமிலி வந்துட்டு செனட்டரை மறைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் பாடி கார்டு இருந்துட்டு இருக்கான். அவனையும் சேர்த்து போட்டுறவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவனையெல்லாம் கொண்ட வேணாம், டிசர்வ் ஆகாத ஆட்களை நான் கொல்ல மாட்டேன், நான் ஒன்றும் அம்மாட்டா வாழற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அடபியோட ஃபேஸ் லைட்டாக கொஞ்சம் மாறும். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா தான் அம்மாண்டா வாழர். ஸோ அப்போ அவங்கள பற்றி பேசும்போது அவன் லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அம்மாண்டா வாழர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே கொள்ளுவா, யாரை கொல்லக்கூடாதுன்ட்டுலாம் கணக்கே பார்க்காம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருப்பா. அவளை மாதிரி நான் ஒன்றும் ஹார்ட்லெஸ் இல்லாத ஒரு மிருகம்லாம் கிடையாது அப்படி மாதிரி அவன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ உள்ள பார்க்கும்போது தான் தெரியுது தக்காளி 4 பேருமே பட்டர்ஃப்ளைஸ் தான், எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இவங்களை கொல்ல மாட்டாப்ல. அதுக்கு லைட்டாக கொஞ்சம் கையெல்லாம் நடுக்கும். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்துட்டு கொள்ளணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கத்தில் தான் இருந்துட்டு இருப்பாரு. என்னதான் பார்த்தீங்கன்னா நான் அமைதிக்காக எத்தனை பெண்கள் குழந்தைங்களை வேணால் கொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குழந்தைங்களை கொள்றாலும் கிடையாது. இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் கொல்லக்கூடாது, நான் கொலகாரம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மைண்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கொள்ளணுமா அப்படின்ற ஒரு தயக்கத்தில் தான் அவர் இருந்துட்டு இருப்பாரு. பட் விஜிலண்டி தக்காளி தயங்கவே இல்லையே, நாம தான் அவனை முட்டா பீஸாக நினச்சிட்டு இருக்கோம். பட் கொடூரமான ஆளுங்க, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான். 4 பேர்த்தில் 3 பேர் பொண்ணுங்க குழந்தைங்கள, ஐ மீன் நம்ம பீஸ்மேக்கர் பார்த்தீங்கன்னா எத்தனை பொண்ணுங்களை குழந்தைங்க வேணால் கொல்லுவேன்னு சொல்லுவார். ஆனால் கொல்லலை. நம்ம பைபிளில் ஜாலியான பைபிளில் நினச்சிட்டு இருந்தோம். தக்காளி அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு 2 குழந்தைங்களுமே கொண்டுருவான். பட் அந்த அப்பா பட்டர்ஃப்ளை மட்டும் இப்படி எஸ்கேப் ஆயிரும். அதுக்குள்ள ஜூடோ மாஸ்டர் வந்து காப்பாற்றி விட்டுருவான். அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீனில் தான் ஹார்கோட் வந்து இன்னசென்ட்டை கொல்லக்கூடாது, அந்த பாடி கார்ட்ஸ் இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்கள கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. பட் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டை வந்துட்டு ஹார்கோட் தான் கொள்ற மாதிரி காட்டியிருக்காங்க. சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ விஜிலண்டி பீஸ்மேக்கரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா பேரும் கூட பார்த்தீங்கன்னா ஜூடோ மாஸ்டர் அவங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சீனு செம்ம காமெடியாக இருக்குங்க. அவனை விசாரிடா, மனுஷங்களாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தனக்கு நெருக்கமானவங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா செய்வாங்க, அதனால் நான் அவனை டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பண்ணுறா அவனை நல்லா டார்ச்சர் பண்ணுறா மச்சான், அவனை அடிச்சு கேட்டால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா, அவன் காலில் இருக்கிற எல்லா நெகத்தி கூட வெட்டி போடு. பார்த்தீங்கன்னா மாஸ்க் அவுத்த உடனே விஜிலண்டி பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா யாருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுல, அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சீனே செம்ம காமெடியாக வந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜிலண்டி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க, பீஸ்மேக்கர் அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மனுஷங்க தனக்கு நெருக்கமானவங்களை டார்ச்சர் பண்ணால் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பீஸ்மேக்கர் தான் விஜிலண்டியை பெருசாக ஃப்ரெண்டாகவே நினைக்கலையா, அதனால் அவனை டார்ச்சர் பண்ணுறா. அந்த கண்ட இடத்துல கொண்டு வந்து ஷாக்கை வச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை டச் பண்ணலாம், ஆனால் டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துலலாம் ஷாக் கொடுத்துக்கிட்டு இருப்பான். கரெக்டில் ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தா துடிச்சிட்டு இருக்கிற பீஸ்மேக்கர் பார்த்துட்டு என்ன வேணா பண்ணுறான், நான் சொல்ல மாட்டேன் மச்சான், நான் சொல்ல மாட்டேன்டா, அவன் எதுவும் பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் காலில் இருக்கிற விரலை நான் வெட்ட போகிறேன்னு சொல்லும்போது எல்லா விரலையும் வெட்டிக்க, நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக அந்த சீன் போயிட்டு இருக்கும். இங்கே அடிச்சா தான் அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அடிச்சா இங்கே தாண்டா வலிக்கும், கூமுட்டை அங்கே எப்படா வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் வெளியே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்த பாம்பு வச்சு வெடிக்க எப்படி பார்த்தீங்கன்னா பீஸ்மேக்கர் எஸ்கேப் ஆயிடுறாரு. உள்ள வந்தவங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சு
போட்டுறாங்க. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையுமே சுட்டு தள்ளிடுறாரு. ஜூடோ மாஸ்டர் வெளியே எஸ்கேப் ஆக அவனை பார்த்தீங்கன்னா ஜான் ஆக்சுவலி பிடிச்சிருவான். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூடோ மாஸ்டர் அந்த பட்டர்ஃப்ளை மூஞ்சிலே சோட அவன் எங்கள் ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெடிச்ச இடத்துலேருந்து லிட்டரலாக ஒரு பட்டர்ஃப்ளையாக பறந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு ஏலியன் பட்டர்ஃப்ளை. அதை நம்ம பீஸ் மேக்கர் பார்த்துட்டு அப்போ உண்மையாகவே பட்டர்ஃப்ளை தான் பரவாயில்ல, ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளைனா உண்மையாக பட்டர்ஃப்ளை தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கறதோட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. பூமியில் எத்தனை பேர் அந்த மாதிரி சஸ்பெக்டட் பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா தக்காளி ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் இருப்பாங்க போட்டிருக்கு. நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதை காட்டுறதோட எபிசோட் முடிக்கிறாங்க. இதுலேயுமே ஒரு போஸ்ட் கிரெடிட் இருக்குங்க. இதில் போஸ்ட் கிரெடிட்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் வச்சிருக்காங்க, சீரிஸ்லாம் கிடையாது. விஜிலாண்டி வந்துட்டு ஆக்சுவலி ஒளிஞ்சது அவங்களை பார்ப்பாங்களே, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்கங்கேருந்து ஓடி போயிரு, இல்லைனா மொத்த ஃபேமிலியுமே நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்ப லேட்டுமா, ஏகவே அவங்களாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் போஸ்ட் கிரெடிட் சீன் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தாங்க. அடுத்தடுத்து நம்ம பீஸ் மேக்கரோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இங்கே காட்டிட்டு இருக்காங்க. வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்லுறது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோட பார்க்குற வரைக்கும் பை பை.